ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம், சொல்லுங்க, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளதான் இந்த ஆசீர்வாதம். சொல்லுங்க, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன் நிமித்தம் ஆசீர்வதிக்கும். அப்போ ஆரம்பத்திலேயே விசுவாசத்திற்கு இந்த சபைக்கு ஒரு தகப்பனாக முன்மாதிரியாக கர்த்தர் அன்று முதல் இன்று வரைக்கும், சொல்லுங்க, ஆபிரகாம், தாவீது, இயேசு கிறிஸ்து. இன்று வரைக்கும் இந்த ஆபிரகாம், தாவீது, இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த மூன்று பெயரிலும் இந்த சபை கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா சொல்லுவோம். பிரைஸ் காட். இந்த வார்த்தைகளை குறித்து சொல்லும் பொழுது முதலாவது காலிங். ஆபிரகாமை அழைக்கிறார், பெயர் சொல்லி கூப்பிடுகிறார். என் மகளே, என் மகனே, உங்களையும் என்று இப்படித்தான் கூப்பிடுகிறார். சொல்லி, நீ வா, எனக்காக நீ வா, நான் உன் பேரை பெருமைப்படுத்துறேன், உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். நான் கூப்பிடும் போது நீ வா, நான் போக சொல்லுகிற இடத்துக்கு நீ போ. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை எங்க போக சொல்லிருக்காரு? இன்னைக்கு எங்க போக சொல்லி இருக்கிறாரு? ஆமா, அவருடைய கைடு நம்ம மேல இருக்கணும். அவர் தான் நம்மளை நடத்தணும். அவர் சொல்லுகிறதெல்லாம் டெய்லி கேட்டு கேட்டு ஃபர்ஸ்ட் ஒரு உடன்படிக்கை. அந்த ராஜ்யம் போகிற வரைக்கும் ஆண்டவர் நம்மளை நடத்துகிற விதத்திலேயே தான் நம்ம நடந்து கொண்டு வரணும். அல்லேலூயா. எத்தனை பேர் உங்களை பெயர் சொல்லி கூப்பிட்டு இருக்கிறார்? ஆண்டவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுடைய குடும்பங்களிலே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் ஆபிரகாமை சொல்லும் பொழுது நமக்கெல்லாம் தகப்பன் அவர் தான். 1-2 வசனம் 12ஆம் அதிகாரம் 1-2-3 கர்த்தர் ஆபிரகாமை நோக்குறாரு. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. எத்தனை பேர் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வரீங்க? ஆமாம். நம்முடைய அழைப்பு வேற, நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் வேற, நம்முடைய உடன்படிக்கை, தேவனுக்கும் நமக்குள்ள உடன்படிக்கை வேற. இதெல்லாம் கர்த்தரை சார்ந்தது. ஆமென். ஆதியாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் படிக்கிறோம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அதாவது ஆதியாகமத்தின் புத்தகம் 12:1 நீங்க தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா அவருக்கு வயசு 75. இப்ப 12ஆம் அதிகாரத்துல, இப்ப 17ஆம் அதிகாரத்துல எத்தனை வயசுல ஆண்டவர் கூப்பிடுறாரு? 99 வயசுல கூப்பிட்டு, இங்க வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறார். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆண்டவரோடு பேசுவதற்கு ஆர்வமா இருக்கிறீங்க? நம்ம யாரோடு அதிகமா பேசணும்? நம்மளோட யார் அதிகமா பேசணும்? கர்த்தர் பேசணும். அல்லேலூயா. 17:1 சொல்றாரு, நீ என்ன பண்ணு? ஆபிரகாமே 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஏப்பா, நம்ம 2 பேரும் ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? நம்ம 2 பேரும் ஒரு உடன்படிக்கை. இன்னையிலிருந்து நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டு. இன்னையிலிருந்து நம்ம 2 பேருமே ரொம்ப டியர். நீ என்னை விட்டு போயிடக்கூடாது, நானும் உன்னை விட்டு என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். என் சொல்படி கேட்கணும், என் சொல்படி எல்லாம் நீ நடக்கணும். இதுக்கெல்லாம் நீ சரின்னு சொல்றியா? ஆமென். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் எத்தனை பேர் அவர் சொல்படி கேட்க ஆசையா இருக்கிறீங்க? அவர் சொல்படி நடக்க எத்தனை பேர் ஆசையா இருக்கிறீங்க? அந்த உறவு வச்சுக்கிறார். ஆண்டவர் சொல்ற, கூப்பிட்டு, மகனே, உடன்படிக்கை பண்றார். உன்னை விடுறதுக்கு எனக்கு மனசு இல்லப்பா. உனக்கு மனசு இருக்கா என்ன விடுறதுக்கு? இல்ல ஆண்டவரே, இல்ல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோட என்ன செய்யறாரு? அதுக்கு பிறகுதான் பேசுறாரு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம்.
நான் உன்னோட பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். நீ திரளான, இங்க பாருங்க, இன்னைக்கு இருக்கிற சபைக்கெல்லாம் தகப்பன் யாருதான் சொல்லுங்க? இந்த சபைக்கெல்லாம் தகப்பன் யாருதான்? ஐயா, இதுக்கு தலை யாருன்னா, ஜீவன் யாருன்னா, இதற்கு கடவுள் யாருன்னா, இதற்கான எல்லா கிருபை யாருன்னா இயேசு. அதான் ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு 3 வசனம் சொன்னேன். மத்தேயு 1:1 இல்ல, ஆபிரகாம், தாவீது, இயேசு. அப்போ இந்த தகப்பன் வழியில, இந்த ஆபிரகாமின் வழியில தான் நீங்க எல்லாம், நானும் எல்லாம், நம்ம எல்லாம் பிள்ளைகளா இருக்கிறோம். அப்ப இந்த பிள்ளைகள், ஆபிரகாமின் பிள்ளைகள் என்றாலே நமக்குள்ள ஒரு அடையாளம் இருக்குது, விசுவாசம். பணம் இருக்கா? விசுவாசம். எது இல்லையா? விசுவாசம். யார் மேல விசுவாசம்? கர்த்தர் மேல. தேவையா? கர்த்தர். எது உங்களுக்கு வேண்டுமா? கர்த்தர். எது உங்களுக்கு யாரும் ரெக்கமெண்ட் பண்ணணுமா? கர்த்தர். எது உங்களுக்கு ஆண்டவர் யார் மூலமா அது உதவி செய்யணுமா? கர்த்தர். இவைகளுக்கெல்லாம் உங்க உள்ளத்துல இருந்து என்ன வரணும் சொல்லுங்க? விசுவாசம். கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் அற்புதம் செய்வார், கர்த்தரால முடியும், கர்த்தரால நடக்கும். முடியாதுன்னு சொன்னாலும் இந்த விசுவாசத்தின் பாதையில நம்ம நடக்கும்போது உள்ளுக்குள்ள ஃபெயில், அங்க ஏதோ ஒரு இடத்துல தடை ஆயிரும். இல்ல, ஆண்டவர் எதை செஞ்சாலும் நன்மையா செய்வாரு, இங்க ஓடிக்கிட்டே இருக்கணும். அங்க ஆண்டவர் எதை செஞ்சாலும் நமக்கு கிடைக்கல, என்ன செய்ய? இல்ல, இங்க ஓடும், மனசுக்குள்ள ஓடும். எப்படி? இல்ல, எனக்கு கிடைச்சிருச்சு. ஆனா மனுஷன் பார்வையில கிடைக்கல, என் உள்ளத்துல விசுவாசத்துல என்ன செஞ்சிருச்சு? கிடைச்சிருச்சு. நீ நன்றி சொல்லுவ பத்தியா? அப்போ உடனே அங்க இங்க உள்ள இந்த நன்றி செலுத்துறத ஆண்டவருக்கு போய் இந்த விசுவாசம் அங்க போய் கொடுத்துரு. ஆமென். இப்படித்தான் கர்த்தர் செய்வார், இப்படித்தான் நடக்கும். நம்ம பார்வைக்கு மேகமா இருக்கும், மழை பெய்யறத பார்க்க முடியாது, மேகமும் இல்ல. எப்படி மழை பெய்யும்? இல்ல, எழும்பி வரும். உன் விசுவாசம் எழும்பும் பொழுது மகிமை தன்னை போல வரும். உனக்கு கிடைக்க வேண்டியது கிருபையானது கண்டிப்பா கிடைக்கும். உன் விசுவாசம் எழும்பட்டும். அப்போ இப்படித்தான் அவர் இன்றைக்கு இருக்கும் பொழுது, அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோட பேசி, நான் உன்னையிலே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல், நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பெயர் ஆபிரகாம் எனப்படும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அந்த 7வது வருஷம் கிறிஸ்துவோடு கூட தாவீதோடு கூட ஒரு உடன்படிக்கையில் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். தாவீதின் உடன்படிக்கை, அடுத்து கிறிஸ்துவினுடைய உடன்படிக்கை. இப்படித்தான் வந்தது. சரி, இப்போ நம்ம எல்லாம் யாருடைய பிள்ளைகள் சொல்லுங்க? யாருடைய பிள்ளைகள்? ஆபிரகாமுடைய பிள்ளைகள். சொல்லுங்க, யாருடைய பிள்ளைகள்? ஆபிரகாமுடைய பிள்ளைகள். எதற்கு ஆபிரகாம் என்று சொன்னாலே நமக்குள்ள என்ன வரணும்? விசுவாசம். ஆபிரகாம் எப்படி நடந்தாரோ அதே அந்த பிரசன்ஸ் நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. சரி, இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது அவரை குறித்து நிறைய சொல்லப்படுது. 18ஆம் அதிகாரத்துல 3வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். சொல்லுங்க, இப்ப எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே உமது கண்களில எனக்கு கிருபை கிடைக்கட்டும். சொல்லுங்க, உம்முடைய கண்களில எனக்கு. தாவீது ஒவ்வொரு முறையும் சொல்லும் பொழுது, ஆண்டவரே இந்த கிருபை என்னை விட்டு போயிடாதீங்கப்பா, உங்க கண்கள்ல எனக்கு கிருபை கிடைக்கட்டும். சத்தமா தான் சொல்லுங்களேன். உங்க கண்கள்ல எனக்கு கிருபை கிடைக்கட்டும். நீங்க என்ன விட்டு என்ன செஞ்சிடாதீங்க, போயிடாதீங்க. தாவீது பார்த்தீங்களா, அந்த ஆபிரகாம் என்ன விட்டு போயிடாதீங்க. 19ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல, தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து, பார்த்தீங்களா, ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவில் இருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். அப்ப பாருங்க, நம்முடைய ரிலேட்டிவ்ல நம்மளை சார்ந்து இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கோ ஏதோ யாருக்கோ ஒருத்தருக்கோ ஒரு அழிவு வருது, ஒரு பிரச்சனை வருது, ஏதோ ஒன்று வருது. அப்ப வரும் பொழுது யாருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்? யாருக்குமா கஷ்டமா இருக்கும்?
நமக்கு கஷ்டமா இருக்குமா இல்லையா? உங்க பிள்ளைகளுக்கோ உங்களை சொந்த பந்தங்களுக்கோ யாரோ ஒருத்தர் நம்மளை சார்ந்து இருக்கிற ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இதுல ஒரு தப்போ ஒரு ஆபத்தோ ஏதோ ஒண்ணு வரும் பொழுது நடக்கு. ஆனா இப்ப பாருங்க, அவங்களுக்கு உதவி செய்ய ஆபிரகாமை ஆபிரகாமை நினைத்து லோத்துவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுகிறார் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க. அதற்கு யார் காரணம்? அந்த உதவிக்கு யார் காரணம்? ஆபிரகாம். அப்போ உங்களை கர்த்தர் ஆபிரகாமை நினைத்து, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் ஆபிரகாமை. இப்ப பாருங்க, உங்களை ஆண்டவர் நினைச்சு அநேக நன்மைகளை அநேக பேருக்கு செய்யணும். உங்க குடும்பத்துல நீங்க ஒரு முக்கியஸ்தரா இருக்கிறதுக்கான காரணம் எப்படி இருக்கணும்னா, கர்த்தர் உங்களை நினைச்சிருக்கணும். சொல்லுங்க, கர்த்தர் என்ன நினைத்து தாண்டா உனக்கு அற்புதம் செஞ்சாரு, அதை நம்மளா கண்ணு முன்னாடியே பார்க்க உதவி செய்வார். உங்க ஜெபத்தினால அவனுக்கு உதவி, உங்க கண்ணீரினால அவனுக்கு ஒரு கிருபை, நீங்கள் கர்த்தருக்கு முன்மாதிரியா இருக்கிறதுனால ஒரு நன்மை. அப்போ நீங்க எந்த அளவுக்கு ஆபிரகாமை போல தேவனோடு நெருக்கமா இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு சொந்த பந்த வரைக்கும் கர்த்தர் உங்களை நினைச்சு அந்த நன்மைகளை ஆண்டவர் செய்கிறார். அப்பனா இதனுடைய நோக்கம் என்ன? ஆபிரகாம் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார், ஒரு முன்மாதிரியாக இருந்தார். சரி, அடுத்து ஒரு வசனத்தை 20ஆம் அதிகாரத்துல எடுத்து வாசிப்போம். 20ஆம் அதிகாரம் 1 வாசி. ஆபிரகாம் அவ்விடம் விட்டு தென் தேசத்திற்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கேராரிலே தங்கினான். அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். தேவன் இரவிலே அபிமலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார். அபிமலேக்கு அவளை சேராதிருந்தான். ஆகையால் அவன், ஆண்டவரே, நீதியுள்ள ஜனங்களை அழிப்பீரோ? இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோட சொல்லவில்லையா? அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாளே. உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான். புரியுதா உங்களுக்கு? எந்த ஊருக்கு போறாரு? கேரார். சொல்லுங்க, எந்த ஊரு? இவர் பிரயாணப்பட்டு ஆண்டவர் போக சொல்லிட்டார்ல, நீ உன் சொந்த தேசத்தை விட்டு போய் நான் எங்க காமிக்கிறனோ அங்க வரைக்கும் நீ பிரயாணம் பண்ணிக்கிட்டே இரு. இப்ப கேரார் என்ற ஊருக்கு வராரு. அங்க அபிமேலேக்கு ஒரு ராஜா என்ற ஒரு ராஜா இருக்கிறார். அப்படி போகும்போது எந்த ராஜாவுமே ஒரு நல்ல பெண்களை பார்த்தா உடனே என்ன செஞ்சிருவாங்க? கூப்பிட்டு அரண்மனைக்கு ராஜாவுக்கு மனைவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுவாங்க. அப்படியாக விட்ட வந்து கேட்கிறாங்க, இவன் யாரு அப்படின்னு சொல்லி ஆபிரகாம்கிட்ட கேட்கிறாங்க. ஆபிரகாமுக்கு தன்னுடைய மனைவி பேர் என்ன பேரு? என்ன பேருமா? சார் என்ன சொல்றாரு? இவன் உனக்கு என்ன முறைமை வேணும்? சகோதரிங்கிறாரு. அவர் சொன்னது உண்மைதான். எப்படின்னா, ஆக்சுவலி இவருக்கு மனைவி தான், சொந்த பந்தத்துல ஒரு சகோதரி முறைமை. நல்லா கவனிக்கணும், அந்த நாட்கள்ல அவர் சொன்னது முறைமை தான். ஆனா ஆபிரகாமை கொன்று விடுவாரோ, என்னை கொன்று விடுவாங்களோ, ஒருவேளை இந்த பெண்ணை நீ கொடுக்கலன்னா என்னை கொன்று விடுவாங்களோ அப்படின்ட்டு இந்த விஷயத்தை நீங்க கவனிங்க. அந்த அபிமேலேக்கு என்ன செய்யற? ராஜா கூப்பிடும் போது இவரால் என்ன செய்ய முடியும்? இங்க பாருங்க, இந்த சிச்சுவேஷன் சொல்ற பாருங்களேன். அப்படி கூப்பிடும் போது தன்னுடைய மனைவியை என்ன சொல்றாரு? அம்மா கவனிக்கிறீங்களா? எல்லாரும் பிரதர்ஸ் கவனிக்கிறீங்களா? தன்னுடைய மனைவி என்ன சொல்றாரு? சகோதரிங்கிறாரு. இப்ப ராஜா வந்து கூட்டு போயிட்டாரு. இப்ப நீங்க கவனிக்கணும், இவருக்கு மனசு படபடன்னு இருக்குமா? எப்படி இருந்திருக்கும்? தன்னுடைய சொந்த மனைவி, அழகுள்ள மனைவிய ராஜா வந்து என்ன செஞ்சிட்டாரு? கூட்டு போயிட்டாரு. இப்பதான் நான் உங்களுக்கு சொல்றேன், ஆபிரகாம நடத்தி கொண்டு வருகிறவர் யார்? சொல்லுங்க, ஆபிரகாம நடத்தி கொண்டு வருகிறவர் யார்? கர்த்தர். இப்போ இவர் சொன்னது சகோதரின்ட்டாரு, கூட்டு போயிட்டாங்க. யாருக்கு? ராஜாவுக்கு மனைவி. இப்ப நீங்க கவனிங்க, ராஜாவுக்கு நிறைய இருக்கும், அதுல இது ஒண்ணு. அப்ப நீங்க கவனிங்க, ஆபிரகாம் என்ன செய்யறாருன்னா ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க கவனிக்கணும். இந்த ஆபிரகாம் இந்த சம்பவத்தை இந்த 20ஆம் அதிகாரத்துல படிக்கும் பொழுது இந்த ஆபிரகாமை குறித்து இங்க பாருங்க, சாராளை குறித்து, ஆபிரகாம் நிமித்தம் சாராளை நினைத்து ஆண்டவர் என்ன பண்ணாரு? இந்த அபிமேலேக்கு அந்த ராஜாவிட்ட இந்த சாராளை கொண்டு போய் எங்க அரண்மனையில வச்சாச்சு. இப்ப நைட்ல
யாருக்கு தரிசனமாகிறார் ஆண்டவர்? அபிமெலேக்குக்கு தரிசனமாகிறார். நீ கொண்டு வந்திருக்கிறவா யார் தெரியுமா? நீ கொண்டு வந்திருக்கிற யார் தெரியுமா? ஜெபிக்கிறவனுடைய மனைவி, ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவி. அவன் உனக்காக ஜெபம் பண்ணினா, மன்றாடினா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். பத்தீங்களா? ஆபிரகாம் ஜெபம் பண்ணா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ யாருடைய மனைவியை கூட்டு வந்திருக்கிற? அப்ப இவன் சொல்றான், இந்த அபிமெலேக்கு ராஜா சொல்றான், ஆண்டவரே நான் இதுல ஏதாவது தப்பு பண்ணனா? அவர் தப்பு பண்ணாரா பண்ணலையா? பண்ணல. உண்மைதானே? அவரும் சொல்றாரு, நான் உத்தமமா நான் உண்மையா தான் இருந்தேன். நான் என்னன்னு கேட்டேன், என் சகோதரினா நான் கூட்டு வந்துட்டேன். அவன் மனைவினா நான் என்ன செஞ்சுட்டு இருப்பேன்? விட்டுட்டு வந்திருப்பேன். ஆபிரகாம் என்ன நினைச்சாரு? ஒருவேளை கொன்று விடுவார்களோ என்று நினைத்தார். ஆனாலும் உள்ளுக்குள்ள ஒரு விசுவாசம் ஆணித்தரமா இருக்குது. என்னை விட்டு என் மனைவி போனாலும், என் மனைவியை எங்க கூட்டு போனாலும், நான் என் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, என்னை நடத்துகிறவர் அவரா இருக்கிறதுனால என் மனைவிய ஒருத்தனாலும் தொட முடியாது. The faith. என் வீட்டுக்காரரை என்னை விட்டு அவர் எந்த தேசத்துக்கு போனாலும் எந்த ஒரு பெண்ணையும் அவர் தொட முடியாது. இங்க ஃபவுண்டேஷன் ஃபார் பிரேயர், the faith. இன்னைக்கு எல்லாருடைய குடும்பங்களும் சந்தேகங்கள், பிள்ளைகளை குறித்து சந்தேகங்கள், குடும்பத்துல சந்தேகம் இல்ல. நீ தேவனுக்கு முன்பதாக உடன்படிக்கையின் ஸ்திரியா? நீ உடன்படிக்கையின் சகோதரனா? கர்த்தர் உன்னோடு பேசுகிறாரா? உன்னை நடத்துகிறாரா? உண்மையினா இந்த பிரேயர்ல நீல் டவுன், முழங்கால் படியிட்டு நீ பாதுகாக்கலாம், உன் பிள்ளைய பாதுகாக்கலாம். நீ ஜெபிக்கிறவளா இருந்தால், நீ ஜெபிக்கிறவனா இருந்தால் உன் கணவனை நீ பாதுகாக்கலாம். நீ போய் ஓடி போய் அவங்ககிட்ட இருந்து பிரிக்கணும்னு அவசியமே இல்லை. உனக்காக ஒரு அட்வொகேட்டா மாறுவார் ஆண்டவர். எப்படி தெரியுமா? உனக்காக வழக்காடுவார். அங்க தரிசனத்துல பேசுவார். இந்த சாரால கொண்டு போயிட்டு இன்னைக்கு இரவோடு இரவாக இவளை நான் சேரணும் அப்படின்னு இருக்காரு. சடன்லி ஆண்டவர் பிக்கப் பண்ணாரு. வந்து என்ன சொன்னாரு? தரிசனமாயி, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? யாருடைய மனைவி தெரியுமா? வேற யாரும் போயிச்சு வேலை? இது ஆபிரகாம் யாரையும் அனுப்புனாரா? இல்ல ஆபிரகாமுடைய வேலைக்காரர்களை படையெடுத்து அனுப்புனாங்களா? இங்க வருங்க, கேஷுவலா இருங்க. இருந்தாலும் இல்லாட்டிலும் கேஷுவலா இருங்க. உன்கிட்ட இருந்தாலும் இல்லாட்டிலும், நடந்தாலும் நடக்காவிட்டாலும் பீஸ்ஃபுல்லா இரு. உன்னை நடத்தி கொண்டு போகிறவர் யாரு? ஆபிரகாம நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு. இங்க பாருங்க, நம்ம வழியில கர்த்தர் நடத்திட்டு வாராருங்கிற அந்த நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கு? என் குடும்பத்தையும் என் ஊழியத்தையும் கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். நீங்க நடத்தணும் அப்படின்னா கண்டிப்பா ஆண்டவர் இருக்க மாட்டார். கர்த்தர் என்னை நடத்தி கொண்டு வருகிறார். கர்த்தர் என்னை நடத்தி கொண்டு வர. இப்போ எங்க யார்கிட்ட போய் பேசினாலும் யாரு போய் பேசுறா? சொல்லுங்க, யார் பேசுறா? ஆபிரகாமுக்காக யார் பேசுறா? சாரால் போய் அரண்மனையில், ஐயோ என் வீட்டுக்காரரை விட்டுட்டு இந்த ராஜா என்னை கூட்டு வந்துட்டாரு, ஐயோயோ என் வாழ்க்கை என்ன ஆகும்? இல்ல, அந்த ஆபிரகாமுடைய விழா எலும்பு தான் யாரு? என்ன யாரும் சொல்ல மாட்டேங்க. விழா எலும்பு தான் யாரு? சாரா. ஆபிரகாமுக்குள்ள விசுவாசம் மனைவிக்கும் இருக்கதாச்சு. ஆமே, அந்த உடன்படிக்கை இணைக்கப்பட்டிருக்குல்ல, அந்த கர்த்தருடைய உடன்படிக்கை இணைக்கப்பட்டிருக்குல்ல. பிற என்ன? அப்பதான் அபிமெலேக்கு அவளை சேராதிருந்தான். 4வது வசனம், ஆகையால் அவன், ஆண்டவரே நீதி உள்ள ஜனங்களை அழிப்பீரோ? இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோட சொல்லவில்லையா? அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாலே, உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இவைகளை செய்தேன் என்று சொன்னான். அப்பொழுது தேவன், உத்தம இருதயத்தோட நீ அதை செய்தாய் என்று நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? அபிமெலேக்கு சொல்றாரு, ஏப்பா நீ சரியாதான் செஞ்ச. இங்க பாருங்க, நீ சரியாதான் கூப்பிட்டு வந்திருக்கிற, நீ கேட்டுட்டு தான் கூப்பிட்டு வந்திருக்கிற. ஆனா இப்ப கவனிங்க, நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. இப்ப சொல்லுங்க பாருங்களேன், இப்ப சொல்லுங்க, அந்த ஆபிரகாம் யாருடைய பெண்? யாருடைய மனைவி? அந்த சாராள் யாருடைய மனைவி?
ஆபிரகாமுடைய மனைவி. இவளுடைய மனைவிய இன்னொரு ராஜா தொடுவதற்கு கூட யாருக்கு சம்மதம் இல்லை சொல்லுங்க? கர்த்தருக்கு சம்மதம் இல்லை. அப்போ உன் குடும்பத்துல யாரையும் தொடுவதற்கு அனுமதி இல்லாம இருக்கிறதுக்கு கர்த்தர் சம்மதிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. என் மனைவிய உலகம் முழுது அனுப்புவேன், அவள் கர்த்தர் அவளோடு இருக்கிறார். என் புருஷனை உலகம் முழுது அனுப்புவேன், கர்த்தர் அவனோடு இருக்கிறார், அவரோடு இருக்கிறார். அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ், அந்த ஃபவுண்டேஷன் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்மளை அழைத்து கொண்டு போகிற தேவன் நம்மளை அங்கு பேசி அங்கு நம்மளை காப்பாற்றி வேலி அடைத்து நம்மளை அவ்வளவு சேஃப்டியா நம்மளை நடத்துவார். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? எத்தனை பேர் பாதுகாக்க நம்ம நினைக்கிறோம் எனக்கு இவ்வளவு சேஃப்டி கார்டு வேணும், எனக்கு இவ்வளவு வேணும், இத்தனை பாதுகாப்பு வேணும். இல்லை இல்லை இல்லை, உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் உங்களை நடத்துகிறவர் மேல இருந்துச்சுன்னா போதும், எல்லாம் சக்சஸா மாறும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பதான் கீழே படிக்கிறோம், 7வது மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி. இப்ப பாத்தீங்களா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த ராஜாட்ட சொல்றாரு, அந்த மனுஷனுடைய மனைவியை நீ ஒழுங்கா என்ன செஞ்சிரு, அனுப்பிச்சிரு, தொற்றாத அவனை தொலைச்சு போடுவேன். என்ன ஒரு கேட்க சந்தோஷமா இருக்கா? சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கா? தொற்றாத அவனுடைய சரீரம் இது, தொட்டுட்டா தொலைச்சு போடுவேன். அப்போ உடனே என்ன செய்யறாரு? நீ அனுப்பிச்சு விடு. அவன் எப்படிப்பட்டவன்? இங்க பாருங்க, ஆபிரகாமை பத்தி யாரு சாட்சி சொல்றா? இங்க பாருங்க, அபிமெலேக்கு ராஜாவா வர்றான். சாதாரணமா இந்த ஆண்டவர் போக சொல்லிட்டாரு, ஊர் வழியா போறமே, எவன் என்ன வர்றாரோ, எந்தெந்த ஊருக்கார வர்றானோ அப்படின்னு போயிட்டு இருப்பாரு. திடீர்னு இந்த சம்பவம் எல்லாம் நடக்கு. அப்பதான் அவன் மனைவி, அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவனை ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படி அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். பாத்தீங்களா? நீ நல்லா இருக்க, நீ பிழைக்க, உன் தேசம் நல்லா இருக்க, நீ நல்லா இருக்க, அவன் உனக்காக வேண்டுதல் செய்கிறவன். நீ அவளை அனுப்பிவிடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அறிவாயாக என்று சொப்பனத்திலே அவனுக்கு சொன்னார். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அக்கா அல்லேலூயா சொல்லுங்க, அண்ணே அல்லேலூயா சொல்லுங்க, பிரதர் ஐயாவை லேசா தட்டி விடுங்க. இங்க பாருங்க, யாருக்கு ரெக்கமெண்ட் சொல்லுங்க? யாருக்கு சொல்லுங்க? என்னை அழைத்து கொண்டு வந்தவர் சொல்லுங்க, என்னை நடத்தி கொண்டு வந்தவர், என்னை நடத்துகிறவர். ஆமென். அவர் தான் அங்க பேசுறார். உனக்குள்ள நமக்குள்ள இருக்கிறது என்னது? விசுவாசம். அப்போ ஒழுங்கு மரியாதையை அங்க அனுப்பிச்சு விட்டுரு. உடனே அப்படி இல்லைன்னா நான் என்ன செய்வேன்? கண்டிப்பா நைட்டோட நைட்டா, இரவோட இரவா, இந்த நிமிஷத்திலே உன்னை என்ன செஞ்சிருவேன்? எல்லாரும் டோட்டலு அவுட். பார்த்துக்கோ. இப்ப அபிமெலேக்கு எப்படி? இங்க பாருங்க, அபிமெலேக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் தான். அவனும் கடவுளுக்காக உண்மையா என்ன செய்யறவன் தான் இருந்திருக்கான். பாருங்களேன், அன்னைக்கு ஆண்டவரே நானும் உண்மையா தானப்பா நடந்து வந்தேன். சரி, இப்ப கவனிங்க, அடுத்துதான் 8வது வசனம். அபிமெலேக்கு அதிகாலையில் எழுந்து தன் ஊழியக்காரரை எல்லாம் அழைப்பித்து இந்த சங்கதிகளை எல்லாம் அவர்கள் கேட்கும்படி சொன்னான். அந்த மனுஷர் மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது அபிமெலேக்கு ஆபிரகாமை அழைப்பித்து, நீ எங்களுக்கு என்ன காரியம் செய்தாய்? நீ என் மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கொடிய பாவம் சுமர பண்ணுகிறதற்கு உனக்கு நான் என்ன குற்றம் செய்தேன்? செய்யத்தகாத காரியங்களை என்னிடத்தில் செய்தாயே என்றான். பின்னும் அபிமெலேக்கு ஆபிரகாமை நோக்கி, என்னத்தை கண்டு நீ இந்த காரியத்தை செய்தாய் என்றான். அதற்கு ஆபிரகாம், இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும் என் மனைவி நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்றும் நான் நினைத்தேன். அவள் என் சகோதரி என்பதும் மெய்தான். அவள் என் தகப்பனுக்கு குமாரத்தி, என் தாய்க்கு குமாரத்தி அல்ல. அவள் எனக்கு மனைவி ஆனாள். என் தகப்பன் வீட்டை விட்டு தேவன் என்னை தேசாந்தாரியாய் திரியும்படி செய்த போது நான் அவளை நோக்கி, நான் போகும் இடமெங்கும் நீ என்னை சகோதரன் என்று சொல்வது நீ எனக்கு செய்ய வேண்டிய தயை என்று அவளிடத்தில் சொல்லிட்டு போட்டு வர்றாரு. 17வது வசனம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கர்ப்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால்
ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். ஆ, அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இங்க பாருங்க, இங்க பாருங்க. நீங்க உண்மையாலுமே விசுவாசினா உங்களை கொண்டு உங்க குடும்பத்துக்கே நிறைய ஆசீர்வாதம் இருக்கணும். நீங்க உண்மையாலுமே இந்த சபையில வர்றீங்க அப்படின்னா, கடவுளுடைய பிள்ளைங்க, நான் விசுவாசி, நான் ஒரு நல்ல மகன், நான் நல்ல ஒரு கடவுளுக்கான பிள்ளை அப்படின்னா, உங்களை வச்சு இந்த சேத்தூர்ல நிறைய பேருக்கு பிரயோஜனம் உண்டாகும். நம்ம தேசத்துல நிறைய பேருக்கு பிரயோஜனம் உண்டாகும். அல்லேலூயா தான் சொல்லுங்க. பிரைஸ் காட், அல்லேலூயா. ஆமா, பார்த்தீங்களா? இவர் தீர்க்கதரிசி, இவர் ஜெபிக்கிறவர், அவர் ஜெபம் பண்ணா நான் செய்வேன், எப்படியெல்லாம் ஆண்டவர் சாட்சி சொல்றார் பாருங்க. நம்மளை குறித்து ஒருவன் சாட்சி கொடுக்கிறதை விட யார் சாட்சி கொடுக்கணும் சொல்லுங்க? யார் நம்ம குடும்பத்தை பத்தி, நம்மளை பத்தி பர்சனலா ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும்? கர்த்தர் கொடுக்கணும். அப்படித்தான் இந்த விசுவாசம் உள்ள பயணத்துல ஆபிரகாம் வாழ்ந்து வந்தார். அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம், ஒரு வசனத்தை எடுத்து வாசி. 21:2 வாசிங்க. ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டாள். சரி, இதுல ஒரு வசனம் இவ்விதமாக நம்ம வாசிக்கிறோம். 21:2 எப்படி வாசிக்கிறோம்? ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலம். எல்லாரும் சொல்லுங்களேன், எல்லாரும் என்ன பார்த்து சொல்லுங்க? தேவன் நம்ம வாழ்க்கையில குறித்திருந்த காலம். சொல்லுங்க, ஹலோ, எல்லாரும் சொல்லுங்க. தேவன் என் வாழ்க்கையில, எனக்கு வாழ்க்கையில இல்லாததை நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறத ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கிறார், ஒரு நேரத்தை குறித்து வைத்திருக்கிறார், ஒரு சமயத்தை குறித்து வைத்திருக்கிறார். இந்த டாட், அதை அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கிறார். இந்த நேரத்துல, இந்த காலத்துல, இந்த சமயத்துல, இந்த நாளுல, இந்த வருஷத்துல, இந்த நிமிடத்துல, இந்த செகண்ட்ல உனக்கு செய்கிறது மாறாமல் அது கண்டிப்பா நடக்கும். சொல்லுங்க, யாரு யாருடைய வாழ்க்கையில? விசுவாசம் உள்ள பயணத்தில் நம்மளை நடத்துறது யாரு? யாரோட நடந்து வாரீங்க? யாரு உங்களை கூப்பிட்டு வாரா? நடத்தி கொண்டு வருகிற தெய்வம். ஆமென். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இன்னும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 22:15 கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, பாருங்க, ஆபிரகாமை கூப்பிட்டு. ஆபிரகாம யார் கூப்பிடுறா அதிகமா? எங்க இருந்துதான் காலிங்க அதிகமா வருது? சொல்லுங்க, வானத்திலிருந்து. இங்க பாருங்க, நம்மள ஆண்டவர் எப்பொழுதுமே நமக்கு ஒரு சத்தம் கேட்கணும். வானத்திலிருந்து கூப்பிடுகிற சத்தம். மகளே, மகனே, அந்த சத்தத்தை கேட்டு கேட்டு பழகின மனுஷன். நம்ம எதுல பழக்கமாகணும்? கர்த்தருடைய சத்தத்தை கேட்க, தூதர்களுடைய சத்தத்தை, பரிசுத்தாவுடைய சத்தத்தை பழக்கமாகும். நம்மளை பழக்கி வைக்கணும், நம்மளை உருவாக்கப்படணும், ஸ்டாண்டர்ட் ஆகணும். உறுதி நிலையில இருக்கிறோமா? நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்டாண்டர்டா இருக்குமா? இனியும் சினிமா பார்த்துட்டு நாடகம் பார்த்துட்டு இருக்கம்மா? பரிசுத்தம். நான் கர்த்தர். சொல்லுங்க, நான் கர்த்தர், நான் மாறாதவர். நீ தான் மாறி போற. நான் கர்த்தர், நான் மாறாதவர். எடுத்து வாசிப்போம். 22:15 படிப்போம். 22:15 கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு. 24:1 வாசிங்க. ஆபிரகாம் வயது சென்று முதிர் வயதானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். பாருங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஆபிரகாமை கர்த்தர் சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து. சொல்லுங்களேன், வந்தார். ஆசீர்வதிச்சாரா? ஆசீர்வதித்து வந்தாரா? அப்போ உன்னை நடத்துகிறவர், இங்க பாருங்க, உங்களை ஒவ்வொரு மாதமும், வாரமும், நாட்களும், ஒவ்வொரு நிமிடமும் உங்களை நடத்தி கொண்டு வருகிறவர் உங்களை என்ன செய்வார்னு பைபிள் இருக்கு. கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். ஆசீர்வதித்தார்னு இல்ல,
ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். அப்போ ஒரு நாள் மாத்திரம் ஆசீர்வாதம் அல்ல, உன்னை நடத்துகிறவ உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டே வர்றாரு. இதை மறந்துடக்கூடாது, மறக்கவே கூடாது. என்னை மறக்காதவ, என்னை விட்டு விலகாதவ, அப்படித்தானே? என்ன மறக்காத, என்னை விட்டு விலகாதவர், என்னை கைவிடாதவர். அப்போ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஆபிரகாமை பற்றி. வாசிங்களேன் ஒரு வசனம், 26:4 வாசிங்க சீக்கிரமா. 26:4. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உன்னை நடத்துகிறவர் ஆசீர்வதிச்சுக்கிட்டே வாராரு. ஒரு நாள் அல்ல. திடீர்னு மாடு பண்ண வச்சிருக்கிறீங்க, அந்தந்த டைமிங்ல என் ஆண்டவர் எனக்கு அதை செய்வாரு. நீங்க ஒரு பெரிய பிசினஸ்ல இருக்கீங்க, யாரை நம்பி உங்களை நடத்துகிறது யார்? இந்த பிசினஸ் ரன் பண்றவர் யார்? கர்த்தர். ஏன்னா அதில் வர்ற காணிக்கையெல்லாம் கர்த்தருக்காக வேண்டி காணிக்கை என்ன செய்யணும்? கொடுக்குறோம். நம்ம அவருடைய பிள்ளை. ஏன்னா பாவத்தை ஆண்டவர் சம்மதிக்கலை, பாவம் செய்வதற்கு ஆண்டவர் சம்மதிக்கலை. ஆண்டவரே சொல்றாரு, அபிமெலேக்கிட்ட என்ன சொல்றாரு? பாவத்தை ஆண்டவர் என்ன செய்யல, பாவம் செய்வதற்கு அனுமதிக்கவும். நல்லா கவனிங்க, இந்த ஸ்பிரிச்சுவல், இந்த அபிஷேகம், இதெல்லாம் தொடர்ச்சியா தேவனுடைய உறவு, தேவனுடைய பாசம், அவரை நேசிக்கிற இதெல்லாம் இந்த பாவமானது தடுத்துரும். அதைத்தான் அபிமெலேக்கிட்ட சொல்றாரு, நீ உயிரோட வாழணும்னா அவளை தொடாத. அல்லேலூயா தான் சொல்லுங்களேன். நீ உயிரோட வாழணும்னா அந்த பாவத்தை நீ என்ன செய்யாத, செய்ய. நீ நல்லா இருக்கணுமா, நான் உன்னை டெய்லி ஆசீர்வதிக்கணுமா, நான் உன் கூடவே வரணுமா, எனக்கு பிடிக்காத ஒண்ணு பாவம். நீ என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. தேங்க்ஸ் காட் சொல்லுவோமே கை வச்சு, ஆண்டவரே நன்றி, நீர் என்னோட பேசுகிறதுக்கு நன்றிப்பா. ஆண்டவரே நீர் என்னோட பேசுகிறதுக்கு நன்றி, நீர் என்னோட நடத்துகிறீர். என் வாழ்க்கை உங்களுதுப்பா. இந்த சரீரம் உம்முடையது ஆண்டவரே, இந்த ஆன்மா உம்முடையதுப்பா, இந்த ஆத்மா உம்முடையது. இந்த சரீரத்தில் நீங்க மாத்திரம் வாசம் பண்ணணும், உங்களை மாத்திரம் தான் விசுவாசிக்கணும். நீங்க தான் இந்த சரீரத்தை நடத்தணும், நீங்க தான் என் ஊழியத்தை நடத்தணும், நீங்க தான் என்னை டெய்லி ஆசீர்வதிக்கணும். இந்த பிரமாணத்தில் நான் உறுதியா இருக்கணும். மாறாத கர்த்தர், மாறாத நேசர், மகிமையின் தேவன் நீர் ஒருவர் தான். இதுல நான் ஃபில்ஃபில்லா இருக்கணும். பிரைஸ் காட். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. 26 நாள் படிச்சோம். 26:42 லேவியராகமம் 26:42 லேவியராகமம் 26:42. நான் யாக்கோபோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் ஈசாக்கோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் ஆபிரகாமோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் நினைப்பேன். சொல்லுங்க, உடன்படிக்கையை நினைக்கிற தேவன். எல்லாம் சொல்லுங்க, உடன்படிக்கையை நினைக்கிற தேவன். உடன்படிக்கைனா என்ன? டக்குன்னு சொல்லுங்க, அடுத்த நிமிஷத்துல போய் பாஸ் ஆகிட்டே போகணும். உடன்படிக்கைனா என்ன? நான் எத்தனாவது அதிகாரத்துல இருந்து நம்ம ஆபிரகாமை படிச்சுட்டு வரோம்? 12, அடுத்து 17. இது எல்லாமே என்னதான்? உடன்படிக்கை. நீ எனக்கு முன்பதான் நடந்து கொண்டு 17ஆம் அதிகாரத்துல சரியா இருப்பியாம மகளே, கிறிஸ்தவ வாழ்க்கையை தேர்ந்தெடுத்த, கிறிஸ்துவை தேர்ந்தெடுத்த, இந்த சமுதாயத்துல இயேசுதான் கடவுள்னு சொல்லி நீ நியமிச்ச, இவர் தான் உண்மையுள்ளவர் என்று நீ அறிஞ்ச, இவர் தான் பாவத்தை போக்குகிற பரிகாரி நீ சொல்லி தெரிஞ்சு கொண்ட, இவர் தான் வரப்போகிற மேசியான்னு உனக்கு தெரியும், இவரால தான் மரணத்தை ஜெயிக்க முடியும்னு தெரியும், பாவத்தை இவரால தான் மன்னிக்க முடியும்னு தெரியும். இதுக்கு பேர் தான் என்னது சொல்லுங்க? ஞானஸ்தானம் என்பது என்னது? அபிஷேகம் என்பது என்னது? பைபிள் வசனத்தின்படி நடப்பது என்னது? இதெல்லாம் நீ ஆண்டவர்கிட்ட கமிட்மெண்ட் கொடுத்தீங்க. இதெல்லாம் ஆண்டவர் உன்னை நினைச்சு, பரவாயில்லப்பா, என் மகா
என் மகன் நீ சொல்படி காலையில் இருந்துச்சு கரெக்டா பைபிள் ரீடிங், கரெக்டா ஜெபம், கரெக்டா ஸ்பிரிச்சுவல், கரெக்டான விசுவாசம், கரெக்டான நம்பிக்கை, எப்ப பார்த்தாலும் ஜெபம், என் மீது நம்பிக்கை, எப்ப பார்த்தாலும் என்னோடு இருக்கிறார், நான் அவளோடு இருக்கிறத உணர்ந்து கொண்டு பயந்து எனக்கு பயந்து நடக்கிறது. இதெல்லாம் என்னது சொல்லுங்க, இதெல்லாம் என்னது? இதை பார்த்துட்டு ஆண்டவர் என்ன சொன்னாராம்? உடன்படிக்கை. இதுக்கு பிறகு என்னது? உடன்படிக்கை. நான் ஆபிரகாமோடு உடன்படிக்கை நான் என்ன செய்வேன்? நினைப்பேன். கர்த்தர் உன்னை நினைச்சா உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். அப்ப உடன்படிக்கையில நீங்க எப்படி இருக்கணும்? அப்ப ஆபிரகாம எதை நினைச்சு நினைச்சு நடத்தி வராரு. பரவாயில்லையே, நான் சொல்றத கரெக்டா நீ செய்யறியே. இப்ப சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய உடன்படிக்கையில நானும் சரியாக நடக்கணும், நானும் சரியா நடப்பேன். ஆண்டவரே என்னை நினைச்சு ஆசீர்வதிங்க, என்னை நடத்துங்க. ஆண்டவரே என்னை நினைங்கப்பா. யாரு நினைக்கிறாங்களோ இல்லையோ, உங்களை யார் நினைக்கணும்? சொல்லுங்க, யார் உங்களை நினைக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் என்னை நினைக்கணும். அவர் என்ன நினைச்சா போதும், நம்மளை நினைச்சா போதும். ஆண்டவரே அப்படியே இந்த முள்ளமெல்லாம் குமுறும், அப்படியே கல் வச்ச மனைக்கு அழுத்தும். சில காரியங்களை நினைக்கும் போது, சூழ்நிலைகளை நினைக்கும் போது, தேவைகளை நினைக்கும் போது, எதிர்பார்ப்போடு கூட இருக்கும் பொழுது, அப்பா என்ன செய்ய போறேன்? இல்ல, உன்னோடு கூட நான் பண்ணின உடன்படிக்கையை நான் நினைக்கிற மகளே, மகனே, நீ எனக்கு முன்பதாக சரியா நடக்கிற இல்ல, நான் அப்போ உன் கூட இருப்போம்ல. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். யோசுவா 24:3. யோசுவா 24:3. யோசுவா 24:3. நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசம் எங்கும் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். இப்ப பாருங்க, இங்க பாருங்க, ஆபிரகாம சொன்னபடி அழைத்து கொண்டு வந்து கானான் தேசத்துல எங்க ஆண்டவர் பிராமிஸ் பண்ணாரோ அந்த பிராமிஸ் பண்ண இடத்துக்கு வரைக்கும் கொண்டு வந்துட்டார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பிராமிஸ் கர்த்தர் உனக்கு பண்ணார்னா கண்டிப்பா செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த பிராமிஸ் நான் எதுலப்பா கண்டுபிடிக்க? த பைபிள் வேர்ட். நீ வசனத்தை வாசிக்கும் போது உன் மனசுல பட்டீர்னு படும், உன் மனசுல பேசுவாரு. கலங்காத, திகையாத, நான் உன் தேவன், உன்னை நடத்துவேன், ஏற்ற வேலை வரும்போது உனக்கு அற்புதம் செய். அப்போ ஆபிரகாம கரெக்டா கைபிடிச்சு போன்னு சொன்ன தேவன் கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் கர்த்தர். இப்ப சொல்லுங்க, என்னை அழைத்தவர் என்னை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அவரால் தான் முடியும். அவர் தான் என்னை, என் ஊழியத்தை, என் குடும்பத்தை நிறைவேற்றி காக்க முடியும். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். 2 நாளாகமம் 27. 2 நாளாகமம் 27. 2 நாளாகமம் 27. எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததி. சொல்லுங்க, இங்க பாருங்க, கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறவர்கள் ஆண்டவருக்கு எப்படியா இருந்தாங்க? அன்னைக்கு உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாம், உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றைக்கும் கொடுக்கவில்லையா? அல்லேலூயா. சொல்லுங்க, நம்ம எல்லாருமே கர்த்தர் நம்மளை நடத்தி வர்றாருன்னா ஆபிரகாம் எப்படி இருந்தார்? ஆண்டவர்கிட்ட சிநேகிதனா இருந்தார். சில நேரம் ஆண்டவரை திட்டிடுறோம், சில பேர் ஆண்டவரை குமிறிடுறோம், சில பேர் ஆண்டவரை கோபப்படுத்துறாங்க, சில பேர் ஆண்டவர்கிட்ட எரிச்சல் படுறாங்க. சில நேரம் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யறது? ஐயோ கிடைக்கல, வியாதி, பிரச்சனை இல்லை, எத்தனையோ காரியங்கள்ல முறுமுறுத்துறாங்க. ஆபிரகாம் சிநேகிதனாகவே இருந்தார். சொல்லுங்க, எப்படி? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீங்க எல்லாம் எப்படி இருக்கணும்? ஆண்டவர்கிட்ட எப்படி இருக்கணும்? இப்ப சொல்லுங்க, எனக்கு செஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கு அவர் கொடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு கொடுக்காட்டிலும் பரவாயில்ல, என்னை ஆசீர்வதிச்சாலும் பரவாயில்ல, ஆசீர்வதிக்காமலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் அவருக்கு நான் சிநேகிதம் பாராட்டுவேன். இதை நீங்க சொன்னாலே
ஆட்டோமேட்டிக்கா உங்க வாழ்க்கையில ஒரு ஃபெயில் கூட ஆகாது. அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி ஜெயத்தை கொடுக்கிற தேவன். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுடைய லைஃப்ல ஒரு ரிட்டர்ன் வரும் பொழுது, ஒரு ரிட்டர்ன் டர்ன் ஆகும் பொழுது, ஒரு சின்ன விஷயத்துல ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா உங்களை லேசா அப்படிம்பாரு. ஆபிரகாம் ஆண்டவர் சோதிச்சாரா? சோதிச்சாரா? யாரை வச்சு சோதிச்சார்? செக் பண்ணார். சொந்த ரொம்ப நாளா பிள்ளை இல்ல, அந்த பிள்ளை கிடைக்காம இருந்துச்சு, திருப்பி அந்த பிள்ளை கிடைச்சது. அந்த பிள்ளையவே எனக்காக நீ என்ன செஞ்சிரு, பலியிடுனாரு. உடனே போய் அப்படியே செஞ்சாரு. பலியிட போனாரு. வானத்துல இருந்து ஆண்டவர் கூப்பிட்டாரு, ஏப்பா உன் பிள்ளைய காட்டிலும் நீ என்னத்தான் நேசிக்க, உன் பிள்ளைய காட்டிலும் நீ என்னத்தான் நேசிக்க, ஆகையினால உன் பிள்ளையும் கைவிட மாட்டேன், உன்னையும் கைவிட மாட்டேன், உன் சந்ததியும் கைவிட மாட்டேன். ஆமென். யாரை நேசிக்கிறீங்க? யாரை நேசிக்கிறீங்க? யாரிடத்துல அன்பு கூறுகிறீங்க? யார்கிட்ட பாசம் காமிக்கிறீங்க? உங்களை சோதிச்சாலும் சுத்த பொண்ணாக மாத்திடுவார், சுத்த வெள்ளியா மாத்துவார். அவர் சோதிச்சா சுத்த பொண்ணு தான், ஸ்பிரிச்சுவல் பியூர் கோல்டு தான். ஆவிக்குரிய வாழ்க்கை மகிமை தான். வாசிப்போம் சங்கீதம் 105:5. சீக்கிரம். கர்த்தருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே. புரியுதா உங்களுக்கு? சந்ததி, நம்மளாம் யார் சந்ததி? ஆபிரகாமின் சந்ததி. சரி, ரைட். ஏசாயா 29:22. ஏசாயா 29:22. சீக்கிரம் படிங்க. ஏசாயா 29:22. ஆகையால் ஆபிரகாமை மீட்டுக்கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து. இப்ப பாருங்க, எல்லாரும் சொல்லுங்களேன், எல்லாரும் என்ன சொல்லுங்க. ஆபிரகாமை மீட்டுக்கொண்ட கர்த்தர் என்னையும் மீட்டுக்கொண்ட கர்த்தர். இங்க பாருங்க, எத்தனை பேரு ஆண்டவர் விட்டுட்டு நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மளை மீட்டு கொண்டாரா? யாருக்காக? யாருக்காக? அவருக்காக. சரி, எடுத்து வாசிங்க. 41:8-9. ஏசாயா 41:8-9. எல்லாம் சேர்ந்து படிக்கீங்களா அந்த வசனத்தை? ஏசாயா தீர்க்கதரிசனாகமம் 41:8-9 சேர்ந்து படிங்க. ஏசாயா 41:8-9. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே. அப்பாட, பேருக்கு ஒரு லெவல் இருக்கு. உங்க பேருக்கு ஒரு லெவலை வச்சுக்கோங்க ஆண்டவர்கிட்ட. இங்க பாருங்க, உங்க பேரை சொல்லுங்க சத்தமா. ஞானசேனம் எடுக்காத பேரை சொல்லாதீங்க, ஞானசேனம் எடுத்த பேரை சொல்லுங்க. ஆத்தான்லாம் வரும், என் அம்மா வேண்டாம் தாயே. ஆமா ஆமா ஆமா. இங்க பாருங்க, ஞானசான பேரை சத்தமா சொல்லுங்க. எல்லாம் நீங்க சொல்லும் போது ஒவ்வொருத்தரும் சத்தமா சொல்லும் போது அந்நிய வாசம் மாதிரி இருக்கும். தாத்தா தாத்தா பத்தா தாத்தா பத்தா தாத்தான்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இந்த பேரை ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கணும் ஆண்டவர்கிட்ட. இந்த பேரை சொன்னாலே அவருக்கு தெரியணும், ஒரு லெவல் தெரியணும். சிநேகிதன், தாவீதின் இருதயத்துக்கு இவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், டியரஸ்ட். இந்த லவ் பண்ற கேஸ் தான் சொல்லிக்கிட்டு நடக்கும். இங்க பச்சை குத்துறது, இங்க பச்சை குத்துறது, இடுப்புல குத்துறது, முதுகுல குத்துறது, கையில குத்துறது, காலில் குத்துறது, எல்லா இடத்துலையும் குத்துறது. கடைசில ஒரே குத்தா குத்திட்டு எஸ்கேப். நம்ம நம்புகிற நம்பிக்கை கர்த்தர் மேல. நாம் நம்புகிறவர் இன்னார் என்று அறிவே. அவர் என்னை வாழ வைக்கிறவர், அவர் என்னை ஜீவிக்க வைக்கிறவர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீக்கிரமா போணும்ல. ரைட், 8வது வசனம் படிங்க. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை, நான் உன்னை வெறுக்கல என்று சொன்னேன். நல்லா இருக்கா? ஆண்டவர் உங்களை என்னைக்காவது வெறுத்திருக்காரா? சொல்லுங்க, என்னைக்காவது வெறுத்திருக்காரா? நீ குளிக்கலைன்னா உங்க அப்பா அம்மா வெறுக்கத்தான் செய்வாங்க. நீ பல்லு தேய்க்கலைன்னா சொல்லுங்க, உங்க பிள்ளை பல்லு தேய்க்கலன்னா உங்களுக்கு கோபமா வராதா? சரி,
இப்போ நம்ம எல்லாம் கரெக்டா இருக்கும்போது யார் நம்மளை நேசிக்கிறா? கர்த்தர் நேசிக்கிறார்ல, நம்மளை நேசிச்சாரா? ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் கைவிடாத தெய்வம். நெகேமியா 9:7-8. சீக்கிரமா நெகேமியா 9:7-8. நெகேமியா 9:7-8. புறப்பட பண்ணி, இங்க பாருங்க, கூப்பிட்டது அவர்தான், பெயர் வச்சது அவர்தான், நடத்தினது அவர்தான். இங்க பாருங்க, புள்ள கொடுத்தது அவர்தான். என்ன யாருமே ஒண்ணும் கேட்க மாட்டேங்க. சொத்து கொடுத்தது, சுகம் கொடுத்தது, மனைவி கொடுத்தது, ஆஸ்திகளை கொடுத்தது, அந்தஸ்து கொடுத்தது, பிராமிஸ் பண்ணது, கொண்டு வந்து சேர்த்தது எல்லாம் யார்தான்? அவரே கர்த்தர். எல்லாம் அவர்தான். சரி, அடுத்து வாசிங்க. ஆபிராமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்தில் இருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பேரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர். அவன் இருதயத்தை உமக்கு முன்பதாக உண்மையுள்ளதாக கண்டு. எல்லாரும் சொல்லுங்க, கை தூக்கி சொல்லுங்க. இங்க பாருங்க, கை தூக்கி சொல்லுங்க. அவனுடைய இருதயத்தை உமக்கு முன்பதாக உண்மையுள்ளதாக சொல்லுங்க. ஆண்டவரே, நான் ஆபிரகாமின் சந்ததினா என் இருதயம் உமக்கு முன்பதாக உண்மையா இருக்க விரும்புகிறேன். என் இருதயம் உண்மையா இருக்க விரும்புகிறேன். சத்தமா சொல்லுங்க, உண்மையா இருக்க. சம்பளம் தைக்க போன இடத்துல 5000 வாங்கிட்டு எப்போதும் வீட்டுக்காரம்மா தான் ஃபைனான்சியர்னா, வீட்டுக்காரர் தான் ஃபைனான்சியர்னா, கொடுக்க வேண்டியதெல்லாம் கரெக்டா கொடுக்காம அதுல ஒரு 1000 ரூபாய் எடுத்து சொருகி எங்கேயாவது வச்சிருப்போம். ஏதோ இடத்துல ஒண்ணு சொருகிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுல என்ன இல்லை சொல்லுங்க. ஆனா இவர் எப்படி சொல்லுங்க, எல்லாத்துலயும் ட்ரூத்ஃபுல், உண்மையா இருக்கிறார். யார்கிட்ட? வீட்டுக்காரர் அப்பதான் தண்ணிய போட்டு பாக்கெட்ல வச்சுட்டு அப்படியே லம்பி படுத்திருப்பாரு. அவருக்கு என்ன தெரியும்? அம்மா அப்படியே எடுத்து பேக்கிங் அங்க ஆயிரும். அது அவங்க வீட்டுல. நம்ம வீடுகள்லயே கிறிஸ்தவ வீடுகள்லயே சில இந்த பண வழக்கங்கள்லாம் மாறி கிடக்கும். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில யாருக்கு உண்மை? தேவனுக்கு உண்மையா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கலாத்தியர் 2:22-23. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 22-23. சாரி, ஆமா அதேதான் அந்த வசனம். சாரி, எத்தனாவது? 3:6. சாரி. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அதான் 3:6. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு எப்படியா மாறிடுச்சா? எல்லாரும் சொல்லுங்களேன். ஆபிரகாம் விசுவாசத்தினால அவனுக்கு எல்லாமே என்னவா மாறிடுச்சு? இப்ப எல்லாம் சொல்லுங்க. ஆபிரகாமை பத்தி நம்ம எல்லாம் தெரிந்து கொண்டோம். நம்ம வாழ்க்கை முழுவதும் விசுவாசத்துல நம்மளை நடத்துகிறவரை, அவரை நம்பி அவர்கிட்டவே உண்மையா இருந்து, அவர்கிட்டவே சிநேகமா இருந்து, அவருடைய உடன்படிக்கையிலே சரியா இருந்து, எல்லாமே அவர் விரும்புகிற மாதிரி இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம விசுவாசம் என்னவா மாறிடுது? எதவா மாறிது? நீதியா மாறுறதுனால அந்த நீதி உள்ள தேவனுக்கு அது பலியா மாறி நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். எல்லாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுமா? பிரைஸ் காட். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்.